ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கக்கூடிய பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதி. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் தெளிவாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எந்தெந்த பகுதியிலேருந்து கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா தொகுத்து இருக்கும். அதுவும் எப்படி தொகுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் ஓகேவா. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் இருக்க முக்கியமான டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நியமனங்கள் ஓகேவா. கண்டிப்பாக எஸ்ஐ பிசி எக்ஸாம் இதிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வெளில போகாது. நான் ஒவ்வொரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம நியமனங்கள் பார்க்குறோம் ஓகேவா. 15வது துணை குடியரசுத் தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம் ஓகேவா. யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். ஏன் அப்படின்னா ஜக்தீப் தன்கர் ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருந்த துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், ராவுடைய தற்போதைய தலைவர் யாருன்னா பராக் சிங். ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம். ரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஒரு உளவு அமைப்பு ஓகேவா. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்றது தான் இதோடைய அந்த ஃபுல் ஃபார்மு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முக்கிய ஒரு உளவு அமைப்பு. எப்படி வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மொசாட் இருக்கோ ஓகேவா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டால் ரா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா வி நாராயணன் ஓகேவா, இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பாருங்கள், சிஆர்பிஎஃப் உடைய புதிய தலைவர் யாருன்னு கேட்டால் ஞானேந்திர பிரதாப் சிங் ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா பிஆர் கவாய் ஓகேவா, ரொம்ப முக்கியம். பிஆர் கவாய் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்து பாருங்க, சிஐஎஸ்எஃப்னுடைய புதிய இயக்குனர் யாருன்னா பிரவீர் ரஞ்சன். அடுத்து பாருங்க, தேசிய சட்ட சேவை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா சூரியகாந்த் ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினுடைய புதிய இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னா பிரவீன் குமார். அடுத்து பாருங்க, புதிய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி சஞ்சய் மூர்த்தி. நல்லா பார்த்துக்கோங்க, சிஏஜி ஒன்று இருக்கு, சிஜிஏ ஒன்று இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி யார் அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி ஓகேவா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்க, இந்தியாவின் கணக்கு தலைமை கட்டுப்பாட்டாளர் ஓகேவா. முன்னாடி பார்த்தது சிஏஜி, இப்போ பார்க்கறது சிஜிஏ, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட் ஓகேவா. இது யாருன்னா டிசிஏ கல்யாணி ஓகேவா. அட்டார்னி ஜெனரல் யாருன்னு கேட்பாங்க, வெங்கட ரமணி. அட்டார்னி ஜெனரல் வந்து வெங்கட ரமணி. 23வது சட்ட ஆணைய தலைவர் யாருன்னா தினேஷ் மகேஸ்வரி. அடுத்து பாருங்க, பிரிக்ஸோடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தலைவர் யாருன்னா அர்வன்சன் சாவ்லா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்து பாருங்க, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய முதல் பெண் இயக்குனர் ஜெனரலாக ஒருத்தவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க, சோனாலி மிஸ்ரா. இது ரொம்ப முக்கியம் ஓகேவா. ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய முதல் பெண் இயக்குனர் ஜெனரல் யாருன்னா சோனாலி மிஸ்ரா. அடுத்து பாருங்க, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குனர் ஜெனரல் யாருன்னா டாக்டர் மங்கில் லால் ஜாட் ஓகேவா. அடுத்து பாருங்க, 26வது ஆர்பிஐ கவர்னர், தற்போதைய ஆர்பிஐ கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. யூபிஎஸ்சியுடைய தலைவர், தற்போதைய தலைவர் யாருன்னா அஜய் குமார். அடுத்து பாருங்க, இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சிஇஓ யாருன்னா புவனேஷ் குமார். பிரதமருடைய தனி செயலாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா நிதி திவாரி ஓகேவா. லோக்பாலுடைய தலைவர் அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர். லோக்பாலுடைய தலைவர் யாரு, அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர். அடுத்து பாருங்க, நிதி ஆயோக்குடைய சிஇஓ யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியன் ஓகேவா. நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னா பிஎம். அடுத்து பாருங்க, தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவர் யாருன்னா அலோக் ஜோஷி. ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம் ஓகேவா. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவர் அலோக் ஜோஷி. தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கிஷோர் ரஹத்கர் ஓகேவா. இதுவே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஏஎஸ் குமாரி வருவாங்க, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து பாருங்க, பிஎம் உடைய முதன்மை, அதாவது பிரதமருடைய முதன்மை செயலாளர் யாருன்னா பிரமோத் குமார் மிஸ்ரா. பிரதமருடைய 2வது முதன்மை செயலாளர் யாருன்னா சக்திகாந்த் தாஸ் ஓகேவா. இந்த நடைமுறை தற்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முதன்மை செயலாளர் தான் இருப்பாங்க, ஆனால் இந்த வாட்டி 2வது ஒரு முதன்மை செயலாளரை நியமிச்சிருக்காங்க. ஐஎம்எஃப் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் யாருன்னா
உர்ஜித் பட்டேல். இந்த உர்ஜித் பட்டேல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்கார். 26வது தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஞானேஷ் குமார். செபியோடைய சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷன்காந்த் பாண்டே. அடுத்து பாருங்க, பாதுகாப்பு படை தலைவர் அல்லது முப்படை தலைவர் யாருன்னு கேட்பாங்க, அனில் சௌகான். ஓகேவா. ராணுவ தலைமை தளபதி யாருன்னா உபேந்திர திவேதி. கடற்படை தலைவர் வந்து தினேஷ் கே திரிபாதி. விமானப்படை தலைவர் யாருன்னு கேட்பாங்க, அமர் பிரீத் சிங். ஓகேவா. இது எல்லாமே இந்த சிந்தூர் ஆபரேஷனை தொடர்ந்து இது முக்கியமான நியமனங்களாக பார்க்கப்படுது. அடுத்து பாருங்க, பிரதமருடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருன்னா ஆனந்த் நாகேஸ்வரன். மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர்னா ஹிராலால் சமாரியா. ஓகேவா. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு நியமனங்களில் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் 4 பேரை நியமிச்சிருக்காங்க. இந்த நடைமுறை வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ராதாகிருஷ்ணன், ககன்சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஐஏஎஸ். ஓகேவா. இவங்க எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியா அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா. இதுதான் முதல் முறை. மாநில தகவல் ஆணையர் ஓகேவா ஷகில் அக்தார். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டால் மணிக்குமார். மாநில ஓகேவா பெண்கள் ஆணைய தலைவர் ஓகேவா மாநில பெண்கள் ஆணைய தலைவர் ஏஎஸ் குமாரி. ஓகேவா. இது திருத்திக்கோங்க, பெண்கள் ஆணையத்தினுடைய தலைவர் தான் ஏஎஸ் குமாரி. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான நியமனங்கள், 2025 மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான நியமனங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கு இது மிக மிக யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம்.